உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ வானதி வந்துட்டு பாண்டியை தனியாக கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சொன்னாலும் இப்போ பாண்டிக்கிட்ட பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு இந்த ரூம் அப்படின்னு வரும்போது நிலாவை வந்துட்டு நம்ம வெளியே அனுப்பிடலாம், அவங்கள எங்கேயாவது ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுரு, நம்ம அந்த ரூம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே சுயநலமாக பேசுகிறது பாண்டிக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அப்போவே அவர் தெளிவாக சொல்லிடுறாரு, என்ன வானதி நீ பேசிகிட்டு இருக்க, ஒரு அளவு தான் நான் பொறுமையாக போக முடியும். சரி ஏதோ சின்ன பொண்ணு நீயா ஏதாவது ஒரு இதில் பேசிகிட்டு இருக்க, எல்லாமே என் மேலே இருக்க பாசத்தில் என் மேலே இருக்க அக்கறையில் தான் நீ பேசுகிறேன்னு நினச்சிட்டு இருந்தா அதுக்காக நீ இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவியா அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், அவங்கள பற்றி பேசினா மட்டும் உனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவ்வளோ கோவம் வருதுன்னா எங்கள் வீட்டில் அவங்க அப்படி ஒரு மரியாதையான ஆள் அப்படிங்கிறாங்க. என்ன மரியாதையான ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னமோ பெரிய ராஜமாதார லெவலுக்குள்ள நீங்கள் ரொம்ப பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பார்வானதி நீ என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு அப்புறம் தான் நீ இந்த வீட்டுக்கு வரப்போகிற அப்படிங்கிறாங்க. என்ன நானும் அவங்களும் ஒன்றா உனக்கு அப்படிங்கிறாங்க. என்ன வானதி பேசிகிட்டு இருக்க, நான் எப்போ அப்படி சொன்னேன், நீ என் பொண்டாட்டியாக வரப்போகிறவ, அவங்க என்னோட அண்ணி அப்படிங்கிறாங்க. என்ன பெரிய அண்ணின்னா இந்த குடும்பத்துக்கு வந்துட்டு அவங்க என்ன முறைப்படி அப்படியே வந்திருக்காங்களா, எப்படியோ அவங்க கல்யாணம் ஃபேக் மேரேஜ் தானே, எப்படி இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு போக போகிறாங்க தானே, அதான் டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டாங்கல்ல, எப்படி இருந்தாலும் அவங்க வீட்டை விட்டு போக தான் போகிறாங்க, அதுக்கு இப்போவே நீங்கள் ஹாஸ்டலுக்கு ஏதாவது சேர்த்து விட்டுரு அப்படிங்கிறாங்க. வானதி நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ தான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன நான் பேசினாலும் நீ அவங்களுக்கு தானே பண்ணிகிட்ருக்க, உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு, என் வீட்டில் கூட சாமி கும்பிடாம அவங்க சொன்னாங்களேன்னு எவ்வளோ சந்தோஷமாக நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், இப்போ கூட நீ இப்படி தானே பேசிகிட்டு இருக்க, நீ போ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பாண்டி உள்ளே போகும்போது எல்லாருமே உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது எங்கே வானதி அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. இல்லை அவள் போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. போயிடுச்சா, ஏன் போயிடுச்சு, எல்லாம் ஃபோட்டோ எடுக்கலான்னு நினச்சேன் நான் அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க நம்மளாம் எடுத்துக்கலாம் அப்படின்னோடனே பல்லவன் இப்போ வந்துட்டு என்ன ஏதாவது சண்டையா அப்படிங்கிறாங்க. அது வழக்கமாக நடக்கிறதானே விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே குரூப் ஃபோட்டோ எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் வழக்கம் போல் சோழன் வந்துட்டு பக்கத்தில் நிலா பக்கத்தில் யாருமே இல்லாமல் நம்ம போய் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி நகர்ந்து போய் அவங்கள நிற்க சொல்லிட்டு போய் பக்கத்தில் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரிலாம் அவர் பண்ணிகிட்டே இருக்காரு. அதையுமே நடேசன் பார்த்துட்டு நடத்து அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு வழியாக ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ பல்லவன் ஸ்டேட்டஸ் வச்சிடுறாரு. அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த இது லைக் கொடுக்குறது, அதுக்கு கமெண்ட் கொடுக்குறது, அதெல்லாம் வந்துட்டு வீட்டில் அண்ணி இங்கே பாருங்களேன் என் ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்கானே, இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அதெல்லாம் ஷேர் பண்ணி சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போது பாண்டிக்கு கண்டினியூஸாக ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. பாண்டி வந்து கட் பண்ணி விட்டுட்டே இருக்காரு. சோழன் வந்து பார்த்துட்டு டே என்னடா இப்போ தானடா கிளம்பி போச்சு, அதுக்குள்ளே இத்தனை ஃபோனாடா அப்படிங்கும்போது டார்ச்சராக இருக்குடா, என்ன லவ் பண்ணுறேங்கிற பேரில் என்னை வந்துட்டு எப்படி டார்ச்சர் பண்ணுறா அப்படிங்கிறாரு. சரி விடு போ என்னென்னு போய் பேசிட்டு வந்துரு, இல்லைன்னா ஓயாமல் அது பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் போது எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியில் எடுத்துகிட்டு போய் ஃபோன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன அப்படிங்கிறாரு. எடுத்தோன்னே என்ன பாண்டி இப்போ இப்படி கத்துற, நானும் உனக்கு ஃபோன் பண்ணுறனால என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, நான் உன்னை தேடி வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே கேட்குறாங்க. இப்போ என்ன சண்டை போடுறதுக்கு தான் ஃபோன் பண்ணியா அப்படின்னா நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. பாண்டி இரு பாண்டி, நியாயப்படி பார்த்தா நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணி சமாதானப்படுத்தணும், நானே உனக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், அப்போவும் இப்படி கடுப்பாகவே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. வேற என்ன பண்ண சொல்கிற உன்னை, நீ பேசுகிற பேச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன நான் தப்பாக சொல்லிட்டேன், நான் வர மாதிரி தான் அவங்க அந்த குடும்பத்தில் இருக்காங்களா, நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம் பாண்டி, ஆனால் அவங்க அப்படியா, எப்படி இருந்தாலும் அவங்க வீட்டை விட்டு போக போகிறவங்க தானே அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட வந்து அவங்க அப்படி சொன்னாங்களா, நான் வீட்டை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பாண்டி இப்படி பேசிகிட்டு இருக்க, நீங்கள் எல்லாரும் தானே பேசிகிட்டு இருந்தீங்க, அன்றைக்கி அவங்களே தானே சொன்னாங்க இது எல்லாத்தையுமே, இல்லைனா எனக்கு எப்படி தெரியும், நீ கூட இதை பற்றி என்கிட்ட ஒன்று கூட சொல்லலை அப்படிங்கிறாங்க. எதுக்கும் உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாரு. பாத்தியா பாண்டி இப்போ கூட நீ எப்படி பேசுகிற, நான் என் வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், ஆனால் நீ மட்டும் என்னை யாரோ மாதிரி தானே நினைக்கிற அப்படிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ பாண்டியன் கத்திடுறாரு. இங்கே பாரு வானதி, எது நடந்தாலும் சரி இந்த வீடு இப்போ திரும்ப எங்கள் கையில் இருக்குன்னா அது எங்கள் அண்ணியால் தான், அதுக்காக நீ எங்கள் அண்ணியவே வந்து என்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்க்க சொல்லுவியா, இது மட்டும் சோளம் காதில் உளுந்துச்சு நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. இது பேசி முடிச்சுட்டு அங்கே வானதிக்கிட்டே எப்படியே கடுப்பாகவே பேசிட்டு நான் வைக்கிறேன் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து நடேசன் அந்த சைடு இருந்து கேட்டுடுறாரு. அப்போது இந்த பொண்ணு வந்து நிலாவை வெளியே போக சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த இது எல்லா விஷயமும் தெரிய வந்துடுது. இப்போ உள்ளே வந்து பார்த்தா எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ சோழன் ஆரம்பிக்கிறாரு. என்னடா சைடில் வந்துட்டு அங்கே க்ரீன் சிக்னல் போட்டாங்க போல இருக்கு, அடுத்த கல்யாணத்துக்கு நீ ரெடி ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டியை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நடேசன் கரெக்டாக உள்ளே வராரு, வந்துட்டு அப்படியே உட்கார்றாரு. வாங்க அங்கிள் என்ன சாப்பிட்றீங்களா, ஏதாவது தண்ணி கிண்ணி கொடுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏம்மா நிலா இங்கே வா நீயும் உட்காரு உங்கள்கிட்டையும் பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னோடனே சரிம்மா சட்டுப்புட்டுன்னு சேரனுக்கு ஒரு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னோடனே எல்லாருமே அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சேரனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்னடா அப்போ தான் வந்துட்டு சந்தாவை வந்துட்டு வேணாம் ஹிந்திக்காரங்க அப்படிங்கிறனால சொன்னார், இப்போயும் இப்படியே தான் சொல்கிறாரு, அப்போ சந்தாவை பிடிக்கல போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. உடனே வந்து நிலா இருந்துட்டு என்ன அங்கிள் அண்ணனுக்கு தான் சந்தாவை பிடிச்சிருக்குல்ல, நம்ம சந்தாவையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்
முடிச்சிடலாம் அப்படின்னோடனே, ஆமாம் இல்லைம்மா அதான் நான் மறந்துட்டேன் பாரு. சரி அந்த பையனை அந்த பையன் பேர் என்னடா, அனீஷா கினீஷா அப்படிங்கிறாரு. ஆமாப்பா அனீஷ் தான் அப்படின்னோடனே, சரி அந்த பையனை வர சொல்லு, சட்டுப்பட்டுன்னு பேசி முடிச்சிடலாம் அப்படின்றாங்க. உடனே சேரனுக்கு அப்படியே ஒரு மாதிரி வெக்கமும் வருது, அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்தில் சிரிச்சிட்டு நிற்கிறாரு குனிஞ்சிக்கிட்டு. உடனே வந்துட்டு இங்கே சோழன் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ணா என்ன வெக்கம்லாம் வருது போல இருக்கே, அடுத்து கல்யாணம் தான் அப்படிங்கிறாரு. உடனே டக்குன்னு சோழனை பார்த்துட்டு, என்னடா கூறு கட்டவ மாதிரி பேசிகிட்டு இருக்க, பாண்டிக்கு கல்யாணம்னா அவனுக்கு சரிங்கிற, சேரனுக்கு கல்யாணம்னா அவனுக்கு சரிங்கிற, எல்லாம் சரி. பாண்டிக்கு இப்போ கல்யாணம் பண்ணோன்னா மூத்தவன் 2 பேர் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் அதுக்கு அடுத்து தான் அவனுக்கு, என்னடா பாண்டி அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல. மூத்தவன் 2 பேருக்கா, யாரை 2 பேருன்னு சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பேசிட்டு இருக்கீங்க, மூத்தவன் 2 பேர் இருக்காங்களா, யாருக்கு, சேரனுக்கு மட்டும்தானே என்ன கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டி சொல்கிறாரு. உடனே நடேசன் என்ன சொல்கிறாரு, என்ன சேரனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகணுங்கிற, சோழனுக்காக வேணாமா அப்படின்னோடனே நிலாக்கு அப்படியே முகமே ஒரு மாதிரி ஆகி போயிடுது. சோழனுக்கு அப்படியே பக்குங்குது, என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. யோ என்னையா பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னோடனே, ஆமாம் உனக்கும் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சேரனுக்கு பண்ணிட்டு அடுத்து உனக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தானடா நம்ம பாண்டிக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. நிலாக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்போது அவங்க பாட்டுக்கு அப்படியே உள்ளே போக போகிறாங்க. ஏமா நிலா நீ எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அங்கிள் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் போய் படுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே போகிறேன், இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்ன அங்கிள் நான் போய் படுக்கிறேனே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, பேசிட்டதுக்கப்புறம் நீ போய் படுத்துக்கோங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரின்னு வந்து அப்படியே முகத்தை ஒரு மாதிரியே வச்சு நின்றுட்டு இருக்காங்க. பல்லவனுக்குலாம் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. சோழனுக்கு அதை விட டென்ஷனாக இருக்குது. என்ன இருந்தாலும் வாயை வச்சுட்டு இல்லாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு. இப்போ தான் அவளே ஒரு வழிக்கு வர மாதிரி வந்துட்டு இருக்கா, இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவார் போல இருக்கே அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு, யோ கொஞ்சம் நேரம் அமைதியாக இறையா அப்படிங்கிறாங்க. இருடா நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எல்லாரும் அப்படியே பார்க்குறீங்க, சோழனுக்கு கல்யாணம் அப்படின்னோடனே எங்கே நான் வெளியே போய் பொண்ணு தேட போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நிலா நீ என்ன யோசிக்கிற அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படிங்கிறாங்க. என்னடா நம்ம தான் வீட்டில் இருக்கோம் சோழனுக்கு பொண்டாட்டியா, இவர் என்னடானா சோழனுக்கே கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாருன்னு உனக்கு யோசனையாக இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எதுவாக இருந்தாலும் கேளு பரவாயில்ல அப்படிங்கிறாரு. இல்லை அங்கிள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சேரன் உடனே இருந்துட்டு, அப்பா ஏன்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போது நிலாக ஏன்பா அப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் தப்பாக பேசலையடா, நிலா தான் என் மருமக, யாரும் இல்லைன்னு சொல்ல, நிலா தான் சோழனுக்கு பொண்டாட்டி அப்படின்னோடனே இப்போ தான் சோழனுக்கு நிம்மதியாக இருக்கா, அப்பாடா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி நெஞ்சில் கையை வச்சுட்டு பண்ணுறாரு. நிலா அப்படியே ஒன்றுமே புரியாமல் பேசுகிறாங்க. என்னம்மா பார்க்குற, எங்கே நான் சோழனுக்கு வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருவேணும்னு யோசிக்கிறியோ அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அங்கிள், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஏமா இத்தனை நாள் நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உன் வாய் மட்டும்தானே அப்படி சொல்லுது, உன் மூஞ்சே டக்குன்னு மாறி போயிடுச்சே அப்படிங்கிறாரு. உடனே சோழன் இருந்துட்டு, விடாத புடி அவளை நோண்டி கேள்வி கேளு, அப்பயாவது சொல்கிறாளான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு முணுமுணுத்துட்டே நிற்கிறாரு. பாண்டி உடனே இருந்துட்டு, கொஞ்சம் மெதுவாக பேசுகிறா, நீ பேசுகிறது அவங்களுக்கே கேட்டுற போகுது அப்படின்னோடனே, ஐயோ சத்தமாக பேசிட்டேனடா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் அவ்வளோ அப்படியே அமைதியாக நிற்கும்போது இப்போ நடேசன் சொல்கிறாரு, இங்கே பாரு மாநிலா, நீ ஏதோ அவசரத்தில் கழுத்துலேருந்து தாலியை கழட்டி வச்சுட்ட, அன்றைக்கி ஏதோ எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணாங்க வானதி வீட்டிலன்னொன்னே டக்குன்னு அந்த கழுத்தில் அந்த தாலியை போட்டுட்டு வந்து திரும்பவும் கழட்டி அவன் கையிலே கொடுத்துட்ட, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, சேரனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீ இந்த வீட்டில் இருந்து ஒரு மருமகளாக வந்து அங்கே முன்னாடி நிற்கணும்ல, அப்போது உனக்கு நீ வந்துட்டு மருமகளாக நிற்கணும்னா அதுக்கு நான் அடையாளம்னு என்ன நீ உங்ககிட்ட இருக்கு, நீ சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம்மா இதுதான் உலக நியதி, நான் நாளைக்கே போயிட்டு ஒரு இடத்துல போகிறேன், சந்தாவை போய் பார்க்க போகிறேன், அடுத்து வானதியை போய் பொண்ணு பார்க்க போகிறேன் அப்படின்னா, ஒரு பெரிய மனுஷனாக நான் போய் பேசும்போது உன் கழுத்தில் தாலி இல்லாமல் நீ வந்தீங்கன்னா பார்க்குறவங்க என்னம்மா பேசுவாங்க, நீ இந்த குடும்பத்து மருமக தானே, இந்த குடும்பத்து மருமகளாக பொறுப்பாக எல்லா விஷயத்துலையும் பண்ணுற, நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்கான அடையாளமே இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லாவா இருக்குது, கழுத்தில் நீ முதல்ல தாலியை போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அப்படியே சோழனுக்கு சிரிப்பாக வருது. நிலா வந்து அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. என்னம்மா மாமா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறியா, என்னடா நம்ம டைவர்ஸ் அப்ளை பண்ணது தெரிஞ்சு மாமா இப்படி சொல்லிட்டு இருக்காரு, நீ யோசிக்கிறியா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் அங்கிள் அப்படிங்கிறாங்க. நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுதுமா, உன் மனசில் நீ இந்த குடும்பத்தை விட்டு போக மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அப்படி உனக்கு அக்கறையே இல்லைன்னு வச்சுக்கேன், இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த வீட்டை மீட்கணுங்கிறதுக்காகவோ இல்லை இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கணுங்கிறதுக்காகவோ நீ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன், எல்லாமே நீ முன்னாடி நின்று பண்ணுற அப்படின்னா உனக்கு எல்லா பொறுப்புமே இருக்குது, நீ எல்லாம் நல்லா பண்ணுற, அப்படி இருக்கும்போது நீ இந்த குடும்பத்தை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுமா, அதனால தான் நான் சொல்கிறேன், அழகாக அந்த தாலியை எடுத்து ஒரு நாள் உன் கழுத்தில் போடணும், அதுக்கு சோழங்கையால் ஒரு நல்ல நாளாக பார்த்து முதல்ல உங்களோட விஷயத்தை நான் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் யாருக்கு பொண்ணு கேட்டு போகணுன்னாலும் நீ மூத்த மருமகளாக வந்து அங்கே ஒரு மரியாதையோடு நிற்கணும்னா இந்த விஷயத்தை தான் நான் முதல்ல பண்ணணும், அதனால் இதை பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா சேரனுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வானதியை போய் பொண்ணு கேட்க போகிறோம். என்னடா உனக்கு சரிதானே அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவகிட்டயே நான் சொல்லிட்டேன், அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் எனக்கு கல்யாணம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதானே, எல்லாருக்கும் ஓகே தானே அப்படின்றாங்க. எல்லாருக்கும் ஓகே தான் அப்படின்னோடனே நிலா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போயிடுறாரு. இவங்களும் உள்ளே போயிடுறாங்க. அப்படியே சோழனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வெளியில் டக்குன்னு எழுந்து போகிறாரு. போயிட்டு யோ கையை குடியா அப்படின்னோடனே டே என்னடா அப்படிங்கிறாரு. இன்னைக்கு தயா பொறுப்பாக எனக்கு அப்பாவாக வந்து நீ பேசியிருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்போ தான் உனக்கு பொறுப்பாக பேசுனாங்க, இத்தனை நாள் நான் அப்படியே தறிக்கடி திரிஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே என்ன ரொம்ப தான் ஓவராக பேசிகிட்டு இருக்க, சரி எனக்காக ஏதோ பேசுனியே, உனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தால் ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. டே நீ தேங்க்ஸ் சொல்லுவான்னு நினச்சலாம், நான் ஒன்றும் பண்ணலை. நிலா என்னோட மருமக, அவளுக்கு என்ன மரியாதையை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்குவேன், போடா போய் வேலையை படுறா அப்படிங்கிறாரு. வேலையை போய் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியே அவரும் பேசிட்டு வந்துடுறாரு. ஸோ நடேசனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் அவர் பாசத்தை வந்துட்டு ஒரு மாதிரி திட்டிக்கிட்டு அந்த மாதிரியே தான் அவர் வெளியே காட்டுறாருங்கிறது சோழனுக்குமே நல்லா புரியுது. அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாரு. அடுத்ததாக வெளியே உட்காந்துக்கிட்டே பாண்டி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிட்றாரு. சரி பாண்டியும் பல்லவனும் உட்காந்து வந்துட்டு மொபைலில் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு இவங்க கூப்பிட்றது வந்து காதில் விழுகல. அப்படிங்கும்போது சேரன் தான் வந்துட்டு டே பாண்டி உன்னை தானே ரொம்ப நேரமாக அப்பா கூப்பிட்டுட்டு இருக்காரு, என்னடா அப்படியே உட்காந்துருக்க அப்படின்னோடனே என்ன தான் கூப்பிட்றாரு, எனக்கு காதில் விழுலண்ணே அப்படின்னோடனே கூப்பிட்றாரு என்னன்னு போய் கேளு அப்படின்னோடனே என்ன எதுக்குண்ணே கூப்பிட்றாரு அப்படின்னோடனே எனக்கு என்னடா தெரியும் போய் என்னன்னு கேளு அப்படிங்கும்போது இப்போ பாண்டி எந்திரிச்சு வெளியே வராரு. என்ன கூப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன்டா காட்டுக்கத்தான் கத்திக்கிட்டு இருக்கேன், உன் காதில் விழுலையா அப்படிங்கிறாரு. காதில் விழுந்தா வந்து கேட்டிருக்க மாட்டேன், கேம் விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க. ஏமா கேம் விளையாடிட்டு உட்காந்துரு, இப்போ தான் பப்பான்னு நினப்பு அப்படிங்கிறாரு. இப்போ என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க, கூப்பிட்டு வச்சு திட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. உடனே வந்துட்டு இங்கே வா வந்து உட்காரு அப்படிங்கிறாரு. உட்காரணுமா என்ன அப்படிங்கிறாங்க. நீ வந்து உட்காருடா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க பக்கத்தில் இருக்க சேரை போட்டு உட்கார்றாரு. இப்போ சொல்கிறாரு என்னடா உனக்கு அந்த வானதிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. என்ன பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற, நீ ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை நானும் தான் கேட்டேன், என்ன அவள் வாய் தொடுக்க அவ்வளோதான் பேசுகிறாளா, உன்னை நிலாவே வெளியே போக சொல்லுவாளா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக சேரனும் இப்போ வெளியே வந்துடுறாரு. என்னடா பாண்டி வெளியே போனானே காணோமே அப்படிங்கிற மாதிரி அவர் வெளியே வந்துட்டு நிலாவை வெளியே போக சொல்லுவாளான்னு கேட்ட உடனே இப்போ சேரனுக்கே ஷாக் ஆயிடுது. என்னப்பா சொல்கிறீங்க, நிலாவை வந்து வானதி வெளியே போக சொல்லிச்சா அப்படிங்கிறாங்க. நிலா கிட்ட சொல்லிச்சா அப்படின்னு கேட்டோடனே இல்லைடா நிலா கிட்டலாம் சொல்லலை, இதோ இவங்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்துச்சு, இவன் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான், நான் கேட்டேன் அப்படின்னோடனே என்னடா வானதி அப்படியா சொல்லிச்சு அப்படின்னோடனே ஆமாண்ணே அன்னைக்கு ஃபேக் மேரேஜ்னு சொல்லிட்டு அவங்க வந்து அன்றைக்கி அந்த ராகவ் பேசிட்டானோ அந்த கோவத்தில் பேசிகிட்டு இருந்தப்போ அவளும் இங்கே தானே இருந்தா, அப்பையிலேருந்து அதையே பிடிச்சிக்கிட்டானே, அவங்க வந்து ஒழுங்காகவே கல்யாணம் பண்ணாங்களே, அவங்க என்ன லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு அதையே பேசிட்டு அவங்களுக்கு இப்படி மரியாதை கொடுக்குறீங்க அப்படி மரியாதை கொடுக்குறீங்க, அவங்க என்ன முறையாக வந்த மருமகளான்னு தேவையில்லாமல் ஏதாவது பேசிட்டு என்ன டென்ஷன் ஆக்குறானே, அதனால தான் எனக்கு கோவத்தில் திட்டி விட்டேன், அதான் அவள் பாட்டு கிளம்பி போயிட்டா அப்படின்றாங்க. அதனால தான் அந்த பொண்ணு வெளியில் வந்ததோட அப்படியே போயிடுச்சா, ஃபோட்டோ எடுக்க கூட வராமல் அப்படின்னோடனே போட்டு விடுனே அப்படின்றாங்க. என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே பின்ன என்னென்ன இன்னும் அந்த வீட்டுக்குள்ளாரே வரல, சரி என் மேலே இருக்க பாசத்தில் பேசுகிறான்னு பார்த்தா அவங்களே அவள் கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்க்க சொல்லுவாளா என்ன, இது மட்டும் சோளங்காதில் விழுந்தா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்கிறாங்க. டே மெதுவாக பேசுகிறா, நீ பேசுறது நிஜமாவே அவன் காதில் விழுந்துற போகுது அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணா எனக்கு அதுதான் கடுப்பே அப்படின்னோடனே இப்போ நடேசன் சொல்கிறாரு. இங்கே பாரு பாண்டி, யார் என்ன எது பண்ணாலும் சரி, நிலாவுக்கு வந்துட்டு யாராவது ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா அதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், சோளம் என்ன கேட்குறது, சோளம் நான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு. இங்கே பாருங்க எனக்கு புரியுது, எனக்கு மட்டும் புரியாமையா, அதனால தானே நான் திட்டி விட்டு அனுப்பி விட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டா திட்டி விட்டு அனுப்பி விட்டேன்னா அதோட சரியாக போயிருமா, இனிமேல் அந்த பொண்ணை போய் நம்ம பொண்ணு கேட்கணும், கல்யாணம் பண்ணணும், அவள் தான் உன் கூட வாழ போகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே வாய் இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்குது, வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நிலாவை ஏதாவது பேசுனுச்சு அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் பார்த்துக்க, இப்போயும் அந்த பிள்ளையை கட்டுறதுக்கு எனக்கு சம்மதமே இல்லை, நீ ஆசைப்பட்டியங்கிறக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கும்போது அப்படியே பாண்டி அமைதியாகவே நின்றுட்டு இருக்காரு. சேரன் உடனே இருந்துட்டு பாப்பா விடுங்கப்பா, ஏன் அவனை போய் திட்டிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்படின்னோடனே ஏன்டா அந்த பொண்ணு சொன்னுச்சுன்னா யாரை வச்சு சொன்னுச்சு, இவனோட நம்பிக்கையில் தானே அதை சொல்லிட்டு இருக்கு அப்படின்னோடனே இப்போ பாண்டியை சொல்கிறாரு. இங்கே பாருங்க நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் பேச விட்டுலாம் வேடிக்கை பார்க்கல, எனக்கு அவள் பேசுனது தப்புன்னு தோணுச்சு, நான் திட்டிட்டேன், அதோட போயிட்டா, நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எது என்ன ஆனாலும் இந்த குடும்பம் இப்போ தான்டா குடும்பமாக இருக்குது, அதனால் தயவு செஞ்சு குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் சொல்கிறாரு. ஸோ சேரனுக்கு வந்து சந்தாவை பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி பாண்டிக்கு வானதியை பொண்ணு கேட்டு போக போகிறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சோழனும் நிலாவும் வந்துட்டு ஒன்று சேர்த்து வச்சுட்டு தான் இந்த மாதிரி வேலையை வந்துட்டு நடேசன் துவங்க போகிறாரு. இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.